இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய விடுதலையே. சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், 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 சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றோ விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றோ விடுதலையே. சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றோ விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினால் என்றோ விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினால் என்றோ விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நம்ம பார்வையை குறித்து கொஞ்சம் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். நம்ம பார்வையை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். பட் அந்த பார்வை தான் ஒரு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்துறது, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது. இந்த பார்வை தான் பெரிய பாதிப்பை, இதுவரைக்கும் இல்லாத பாதிப்பையும் கொண்டு வருகிறது. இந்த பார்வை தான் இதுவரைக்கும் இல்லாத ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதும் இந்த பார்வை தான். அப்போ இந்த பார்வைகள் ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா மாறிடக்கூடாது. நேற்றுக்கு நம்ம காற்றை பற்றி பார்த்தோம். காற்று 2 விதமான காற்று ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுது இருக்குது. ஒன்று இருக்கிறத இல்லாமல் ஆக்கிறதுக்கும் ஒரு காற்று இருக்குது, இல்லாததை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் ஒரு காற்று இருக்குது அப்படின்னு காற்று. ஸோ இன்றைக்கு நம்ம பார்வை எப்படி இருக்கணும்னா இருக்கிற மாதிரியே நம்ம பார்வை இருக்கணும். யாருக்கெல்லாம் இந்த பார்வை மாறுச்சோ அவர்களெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பை, இன்னும் சொல்லப்போனால் இதுவரைக்கும் சந்திக்காத பாதிப்புகளை அவங்க சந்தித்தாங்க. இதுவரைக்கும் சந்திக்காத மிகப்பெரிய பாதிப்புகள் நம்ம சந்திக்கக்கூடாது. மறுபக்கம் என்ன, யாரெல்லாம் அந்த பார்வையை சரியாக காத்துக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம்
இதுவரைக்கும் பெறாத ஒரு ஆசீர்வாதத்தையும் அவங்க பெற முடிஞ்சு. இதுவரைக்கும் இல்லாத பாதிப்பை பெற வச்சதும் பார்வைதான். இதுவரைக்கும் இல்லாத ஆசீர்வாதத்தை பெற வச்சதும் பார்வைதான். அப்போ ஏற்கனவே கொடுத்த ஆசீர்வாதத்தை விட இன்னும் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம பார்வை சரியாக இருக்கணும். நம்ம பார்க்குறத பார்க்குற மாதிரியே பார்க்கணும், பார்க்குறவரை பார்க்குற மாதிரியே பார்க்கணும். பார்க்க வேண்டியதெல்லாம் பார்க்க வேண்டிய விதமாகவே நம்ம பார்த்துட்டா பார்க்குறது நம்ம சரியாக இருக்கும். அந்த பார்வை தான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய நமக்கு கொண்டு வரும். பார்வையை சரியாக பார்த்த ஒரு மனுஷனையும் பார்வையை திருப்பின 3 பேரையும் வேகமாக உங்களுக்கு காட்டி நான் ஜெபிக்குவோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் அதுதான் தெரியுது. இங்கே இருக்கிறது, இந்த வனாந்தரத்தில் இருக்கிறது, இந்த ஆபிரகாம் இருக்கிறது, இந்த கானானுடைய தேசம், இந்த கானான் பூமி இவன் லோத்துக்கு என்னவா தெரியுதுன்னா அதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, இது வனாந்தரமாக கிடக்கு, இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், ஒரு காரியத்தை பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டிய விதமாக அவருக்கு என்ன செய்ய தெரியல, பார்க்க தெரியல. பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டிய விதமாக அவருக்கு என்ன செய்ய தெரியல, பார்க்கறதுக்கு தெரியல ஆபிரகாம். அதனால் அதை போல நீயும் என்ன பண்ணிடாத, பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டிய விதமாக பார்க்காம விட்டுறாத. பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டிய விதமாக விட்டுட்டு பார்க்க வேண்டியதை பார்க்கக்கூடாத விதமாக என்ன பண்ணிடாத, நீ பார்த்துறாத. அப்போ நம்ம பார்வையை திசை திருப்புவதில் சத்துரு ரொம்ப கவனமாக இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் எடுத்த உடனே ஆபிரகாமுக்கு எங்கே கையை வச்சார்னா பார்வையில் தான் கையை வச்சார். பார்வையில் தான் கையை வச்சார். உன் கண்களை ஏறெடுத்து பார் அப்படின்னு. ஆனால் பிறகு தான் சொல்கிறாரு, இந்த தேசத்தின் நீளம் எம்மட்டுமோ நடந்து தெரியும் இல்லையா. அப்போ முதல்ல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கையை வச்சுதாங்கன்னா பார்வை தான். ஏன்னா அவருக்கு தெரியும், இவன் பார்வை சரியாக அமைஞ்சிடுச்சுன்னா ஆசீர்வாதம் சரியான விதத்தை நேற்றே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பார்வை சரியாக அமையலை, அவங்க சரியாக பார்க்க தெரியல, பார்க்க வேண்டியதை கூட பார்க்க வேண்டிய விதமாக அவங்களால பார்க்க முடியல, இல்லை பார்க்க தெரியலன்னா அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் அவங்க என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா இழக்க வேண்டியதாக இருக்கிறோம். இன்னும் ஒரு பாண்டில் சொன்னால் இருக்கிற நிலைமையை அவங்க இழக்க வேண்டியதாக இருக்கும். அதான் இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்றது, இருக்க வேண்டிய நிலையை இழந்தராத. இருக்க வேண்டிய நிலை, இப்போ இருக்கிற நிலையை என்ன பண்ணிடாத, இழந்தராத. ஒரு நல்ல நிலைமையில் ஒன்று வச்சிருக்கிறேன், இந்த நல்ல நிலைமையை நீ என்ன பண்ணிடாத, இழந்தராத. இருக்கிற இந்த நிலையை
நீ இழக்கக்கூடாது என்பது கர்த்தருடைய விருப்பம். மாறாக என்ன, இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதமான நிலைக்குள்ள தான் நீ இருக்கணும். ஒரு ஆசீர்வாதமான நிலையில் தான் நீ இருக்கணுமே ஒழிய ஆசீர்வாதத்தை இழந்து போன ஒரு நிலையில் என்ன செஞ்சிடக்கூடாது, நீ இருந்துடக்கூடாது என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாம், உன் கண்களை நீ ஏறெடுத்து பாரு, நீ பார்க்குற அந்த பூமி முழுவதையும் உனக்கு என்ன செய்கிற, உனக்கு சொந்தமாக தருவேன் அப்படின்னு இதை சொல்லும் ஒரு வார்த்தையும் சொன்னேன். ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், குவிக்க விரும்புகிறார் அப்படின்னு. ஆசீர்வாதத்தை குவிக்க தேவன் விரும்புகிறார் அப்படின்னு நேற்றுக்கு நம்ம கவனிச்ச. ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறாரு, குவிக்க விரும்புகிறார், கொடுக்க விரும்பலை. அப்படி தொட்டுக்க தொலைச்சா கொடுக்க விரும்பலை, ஆசீர்வாதத்தை குவிக்க விரும்புகிறார் அப்படின்னு தான் நம்ம நேற்றுக்கு சொன்னோம். ஆசீர்வாதத்தை குவிக்க விரும்புகிறார். ஸோ இன்னைக்கு அந்த குவிச்ச ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடாதுன்னா இழந்தராத. அந்த குவிச்ச ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடாத, இழந்தராத. அப்படி இழக்காமல் இருக்கணும். குவிச்சிருக்க ஆசீர்வாதத்தை உனக்கு என்ன பண்ணி வச்சிருக்க, குவிச்சு வச்சிருக்கிறேன். இந்த குவிச்ச ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணிடக்கூடாது, இழந்தரக்கூடாது. குவிச்ச ஆசீர்வாதத்தை நீ இழந்தரக்கூடாது. எப்போ இழந்துருவன்னா, உன் பார்வை மாறுச்சுன்னா, பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டிய விதமாக உனக்கு பார்க்க தெரியலன்னா என்ன செஞ்சிருவ, நீ குவிச்சு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இழந்துருவ இல்லையா. ஆபிரகாமுக்கு ஏற்கனவே 12 சொன்னார், இந்த தேசத்தை உன் சந்ததி கொடு பண்ணிட்டார். 13ஆம் அதிகாரத்தில் அந்த பூமியை தாங்க முடியாத அளவுக்கு ஆபிரகாமுக்கு என்ன இருக்குது, ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம். பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாக இருக்கிற அந்த பூமியை தாங்க முடியாத அளவுக்கு. இப்போ ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை எப்படி வச்சிருக்கிறார் ஆண்டவர்னா, கொடுத்து வைக்கல, குவிச்சு வச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து வைக்கல, குவிச்சு வச்சிருக்கிறார் இல்லையா. இப்போ அடுத்த ஆபிரகாம் சொல்கிறார், ஆபிரகாம் உன் பார்வை மாறுச்சுன்னா இந்த குவிச்சு வச்சிருக்கவர் பாரு இந்த ஆசீர்வாதத்தை, அது நீ என்ன செய்ய வேண்டியது இருக்கும், இழக்க வேண்டியதாக இருக்கும். குவிச்சு வச்சிருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் உன் பார்வை என்ன செய்யவே கூடாது, மாறவே கூடாது. உன் பார்வை மாறவே கூடாது. உன் பார்வை மாறாமல் இருந்துச்சுன்னா உன் ஆசீர்வாதம் மாறாது. அப்போ ஆசீர்வாதத்தை மாற்றுறதுக்கு பிசாசு போடுற சதி என்ன, பார்வையை மாற்றிட்டா ஆசீர்வாதம் மாறிடும். பார்வையை மாற்றிட்டா ஆசீர்வாதம் மாறிடும். அப்படி தான் இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், ஏற்கனவே ஆசீர்வாதத்தை குவிச்சு வச்சிருக்கிறேன், உனக்கு இந்த பூமியை தாங்க முடியாத அளவுக்கு உனக்கு கொடுத்து வச்சிருக்கிறேன், குவிச்சு வச்சிருக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை நீ இழக்க இன்னும் குவிக்கிறேன், இன்னும் என்ன செய்கிறேன், இன்னும் குவிச்சு வைக்கிறேன். நீ பார்க்குறதையெல்லாம் உனக்கு கொடுக்குறேன். நீ நடந்து போகிற பாரு, இதெல்லாம் உனக்கு என்ன செய்கிறேன், குவிக்கிறேன். இன்னும் உனக்கு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணினே இருப்பேன், குவிச்சிட்டே இருப்பேன். எப்போ, உன் பார்வை சரியாக இருந்தா, உன் பார்வை சரியாக இருந்தா. ஸோ பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டிய விதமாக பார்த்துட்டேன்னா ஆசீர்வாதங்களை குவிச்சிக்கிட்டே இருப்பேன். ஆசீர்வாதத்தை குவிச்சிட்டே இருப்பேன். ஏற்கனவே 12 குவிச்சேன், 13 குவிச்சிருக்கிறேன், 14 என்ன செய்கிறேன், குவிக்கிறேன். 14 2 விதமாக குவிக்கிறேன் இல்லையா. இதை பாரு, குவிக்கிறேன், 14 குவிக்கிறேன், 15 குவிக்கிறேன், 17 குவிக்கிறேன், 18 குவிக்கிறேன். இப்படி என்ன ஆகிட்டே இருப்பேன், உனக்கு ஆசீர்வாதத்தை குவிச்சிக்கிட்டே இருப்பேன். நீ என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், ஆசீர்வாதத்தை குவிச்சிக்கிட்டே நீ இருக்கலாம். ஆபிரகாம், இதெல்லாம் நான் கொடுக்கணும்னா ஒன்று செய்யணும், உன் பார்வை சரியாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் கண்களை ஏறெடுத்து பார் அப்படின்றார் இல்லையா. ஏன்னா இதை பார்த்து தான் ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான்னாக்கா, இது வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த இடத்த பார்த்துட்டு தான் என்ன செஞ்சுட்டு போயிட்டான் ஒருத்தன், வேணாம், இது ஒன்று நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி 13ஆம் அதிகாரத்தில் அவன் பார்வை என்ன போச்சு, இப்போ திரும்பிடுச்சு. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன், 13:9, 10. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து இல்லையா. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, அவரும் பார்த்தாரு, இவரும் பார்க்க சொல்றார். இவர் என்ன சொல்றாரு, உன் கண்ணை ஏறெடுத்து பாருனார். அவரும் கண்ணை ஏறெடுத்து பார்த்தார் இல்லையா. அப்போ ஏற்கனவே இப்போ ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை தான் லோத்து கண்ணை ஏறெடுத்து பார்த்துருந்தார். பார்த்துட்டு தான் சொல்கிறார், இது நமக்கு ஒன்றும் சரிப்பட்டு வராது, இது நமக்கு ஒன்றும் சரிப்பட்டு வராது. அதனால் நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம இப்படி பார்க்கணும். அவர் கண்ணு வேறு விதமாக பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. அவர் கண்ணு வேறு விதமாக பார்க்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம கண்ணு வேறு விதமாகலாம் பார்க்கக்கூடாது.
வேறு விதமாகலாம் பார்க்கக்கூடாது. பார்க்க மாதிரியே நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். பார்க்க வேண்டிய விதமாகவே நம்ம பார்க்கணும். அதுதான் நமக்கு நல்லா இருக்கும் இல்லையா? பார்க்கக்கூடாத விதமாக கண் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்படி ஆரம்பம் சொல்கிறார். ஏன்னாக்க ஒரு ஆள் உன் கூட இருக்கிறவன் இதை பார்த்துட்டு தான் என்ன சொல்லி போயிட்டான், இது நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். பார்த்துட்டு தான் போயிட்டான் இல்லையா? பார்க்காம ஒன்றும் போகல. சரி, அவன் நினச்சேன் இதை நல்லா இருக்கும் போல் இருக்கு, சரி போகலாம் அப்படின்னு போனால் அங்கே போனால் பூரா வனாந்தரமாக இருக்குன்னு இதை பார்த்துட்டு தான் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், அதை பார்த்தா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அவன் எங்கே போயிட்டான்னா அவன் நேராக சோதோமுக்கு போயிட்டான் இல்லையா? சோதோமுக்கு போனான் பாரு. போனவன் அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே அவன் ஆசீர்வாதத்தை பற்றி ஒன்றுமே பைபிளில் எழுதலை. இருக்கிறத எல்லாம் ஒன்றும் முடிஞ்சிச்சுன்னா இங்கே குவிச்சுன்னு போனான் பாரு, அதெல்லாம் மொத்தமாக அங்கே போய் விட்டுட்டு போயிட்டான். இங்கே இருக்கும்போது ஆஸ்வத்தை என்ன பண்ணிட்டு போனால் குவிச்சு வச்சிருந்த அவனும் இவனும் சேர்ந்து குடியிருக்க முடியாத அளவுக்கு அந்த பூமி தாங்க முடியாத அளவுக்கு அந்த ஆசீர்வாதத்தை லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் குவிச்சு வச்சேன். இப்போ லோத்துக்கு என்ன செஞ்சேன்? ஆசீர்வாதத்தை குவிச்சு வச்சிருந்தேன். ஆனால் இந்த குவிச்சு வச்ச ஆசீர்வாதத்தை அவன் பார்வை மாறிச்சு பாரு. இந்த பார்வை மாறின பிறகு இந்த குவிச்சதை எல்லாம் 14ஆம் அதிகாரத்தில் மொத்தமாக என்ன செய்ய வேண்டியதாக போச்சுன்னா இழக்க வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆயிட்டான். யாருன்னா லோத்து இல்லையா? அவருடைய போஜன பதார்த்தங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். 9 வசனம் 10 வசனம். அப்பொழுது அவர்கள் 14, 9, 10. அப்பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் போய்விட்டார்கள். லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் எல்லாம் உள்ளதான். இங்கே குவிச்சு வச்சதெல்லாம் என்னைக்கு பார்வை மாறிச்சோ அன்றைக்கி என்ன செய்ய வேண்டியதாக போயிடுச்சுன்னா இழக்க வேண்டியதாக போயிடுச்சு. இன்றைக்கி ஏன் கர்த்தர் கொடுத்தது குவிச்சதை எல்லாம் இன்றைக்கி நம்ம இழந்துக்கிட்டு இருக்கிறோன்னா பார்வை மாறி போயிடுச்சு. அதுதான் பிரச்சனை. நிறைய பேருக்கு நிறைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் குவிச்சு வச்சார். நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிறைய பேருக்கு குவிச்சு வச்சாரு. என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த பார்வை மாறி போச்சு. தான் ப்ராப்ளம். பார்வை என்னைக்கு லோத்துக்கு மாறிச்சு அன்னைக்கு குவிச்ச ஆசீர்வாதங்களை எல்லாம் அவன் என்ன செய்ய வேண்டியதாக போச்சுன்னா இழக்க வேண்டியதாக போயிடுச்சு. இருக்கிற நிலைமை போயிட்டு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு கூட பயங்கர கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு ஏன்பா தள்ளப்பட்டு போன போஜன பதார்த்தம் உடைமைகள் எல்லாம் என்ன போய் போச்சு, எல்லாம் எடுத்துன்னு போயாச்சு. ஒன்றுமே இல்லாத அளவுக்கு என்ன போச்சு, போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பார்வை மாறி போயிடுச்சு. பார்வை மாறிச்சு. என்னைக்கு பார்வை மாறிச்சோ அன்றைக்கி இருந்தது எல்லாம் என்ன போச்சு, போயிடுச்சு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு அக்காவுக்கும் பார்வை என்ன போச்சுன்னா மாறி போச்சு. அங்கே ஒரு அக்காவுக்கும் பார்வை என்ன போச்சு, மாறி போச்சு. இது வரைக்கும் மற்றதெல்லாம் நல்லதாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இன்னைக்கு இதுதான் ரொம்ப நல்லதாக தெரியுது இந்த அக்காவுக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தை கூட, அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம், அப்போ இது வரைக்கும் அது நல்லதாக ஒன்றும் தெரியல. இது வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா மோசமாக இருந்துச்சு. இது வரைக்கும் இது நல்லதாக தெரிஞ்சிச்சு, இப்போ இது கெட்டதாக தெரியுது. இது ஏற்கனவே இருந்த ஏதேன் தோட்டம் இல்லையா? இந்த 2 பேருக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கிறாரு? அவ்வளோ பெரிய தோட்டத்தை குவிச்சு வச்சார். அவ்வளோ பெரிய எவ்வளவோ மரம், எவ்வளவு தோட்டம், எவ்வளவு செடி, எவ்வளவு கொடி, எவ்வளவு பழம், என்ன ஐயோ அதை பொழிச்சு வச்சிருந்தார். எத்தனை பேருக்கு? 2 பேருக்கு ஆசீர்வாதத்தை அப்படி குவிச்சு வச்சார் இல்லையா? அந்த குவிச்சு வச்சது இப்போ என்னைக்கு இந்த பார்வை சரியாக இருக்கிற வரைக்கும் அந்த குவிச்சது குவிச்ச மாதிரியே இருந்துச்சு. குவிச்ச மாதிரியே இருந்துச்சு பார்வை சரியாக இருக்கிற வரைக்கும். ஆனால் குவிச்சது என்னைக்கு போச்சு அப்படின்னா, என்னைக்கு பார்வை போச்சோ அன்னைக்கு குவிச்சது எல்லாம் போயிடுச்சு. குவிச்சதெல்லாம் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தாங்க. என்ன அவ்வளோ ஆசீர்வாதமான, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நிம்மதியாக, ரொம்ப ஆசீர்வாதமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் பார்வையில் சத்துரு கையை வச்சான் பாருங்க, இதை பாரு அப்படின்னு எதை பார்க்கக்கூடாததை எப்போ அவன் பார்க்க வச்சானோ இவங்க பார்க்க ஆரம்பித்தானோ. அவன் பார்க்க வைக்கிறது தப்பு இல்லை, நம்ம பார்க்கறது தான் தப்பு.
இன்னைக்கு அநேக நம்மளை பார்க்க வைக்கிறது பிரச்சனை இல்லை, அவன் பார்க்க வச்சுதான் இருப்பான். நீ ஏன் பார்க்குற? அவங்க பார்க்க தான் வைப்பாங்க, நீ ஏன் பார்க்குற அதை? அப்போ நீ எதுக்கு அதை பார்த்துட்டு இருக்கிற? அவங்க பார்க்க வச்சா நீ பார்த்துருவியா? அவங்க பார்க்க சொன்னா நீ பார்த்துருவியா? அப்போ என்னைக்கு இவங்க பார்வை மாறிச்சோ அன்னைக்கு குவிச்சு வச்சிருந்தார் ஆசீர்வாதத்தை. 2 பேருக்கு ஒரு பெரிய முழு உலகத்தையும் கையில் கொடுத்து, அவன் கையில் கொடுக்காதது ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுங்க, என்ன கொடுக்க எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருந்தாரு. அவங்க கையில் கொடுக்காதது ஒன்றுமே இல்லை. அவ்வளவு ஆசீர்வாதத்தை குவிச்சு வச்சிருந்தாரு. இந்த குவிச்ச ஆசீர்வாதம் என்னைக்கு போச்சுன்னா அவங்க பார்வை மாறிச்சு. அன்னைக்கு ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கிற நிலைமையை அவங்க என்ன செய்ய வேண்டியதாக போச்சுன்னா இழக்க வேண்டியதாக போச்சு. 17-18 வாசிச்சோன்னா 17-18 வாசிச்சோன்னா ஆதாமை நோக்கி அடுத்த வார்த்தையில் 20-18-19 20 கர்த்தர் ஆதாமை அடுத்த வசனம் கர்த்தர் ஆனால் இப்போதும் நீட்டி கனியை பறித்து புசித்து செய்ய வேண்டும் என்று பண்படுத்த கர்த்தர் அனுப்பிவிட்டார்னு மேலே சொல்றாரு, கீழே துரத்தி விட்டார்னு சொல்றாரு. பாருங்க, மனுஷனை மேலே சொன்னாரு, அனுப்பினாரு, கீழே அனுப்பல, துரத்திட்டாரு. இதுக்கு மேலே அந்த ஆசை உனக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இது வரைக்கும் கொடுத்து வச்சிருந்தேன், என்னைக்கு உன் பார்வை மாறிச்சோ இதுக்கு மேலே இந்த ஆசீர்வாதம் ஒன்று ஆசீர்வாதத்தில் நீயும் இருக்கக்கூடாது, இந்த ஆசீர்வாதம் உங்கள்கிட்டையும் இருக்கக்கூடாது. இது வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் எப்படி வச்சிருந்தேன், குவிச்சு வச்சிருந்தேன். ஆனால் என்னைக்கு உன் பார்வை மாறிச்சோ இதுக்கு மேலே இந்த ஆசீர்வாதமான நிலையில் நீ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே இப்படி ஒரு நல்ல நிலைமையில உன்னை வைக்கக்கூடாது, நீ இருக்கக்கூடாது. இந்த ஆசீர்வாதமும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, இந்த ஆசீர்வாதத்தில் நீயும் இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன செஞ்சு அனுப்பிட்டார்னா ஆண்டவர் துரத்தி விட்டார். இருக்கிற நிலைமையை இழக்க வேண்டியதா போச்சு. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் இதே பார்வை மாறும்போது அவர் பாட்டுக்கு போயிருந்தா, நல்ல பாட்டுக்கு போயிருந்துச்சு, குடும்பம் வாழ்க்கை நல்லா போயிருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு சறுக்கல் எப்போ வந்துச்சுன்னா பார்வை மாறிச்சு, சறுக்கல் வந்துச்சு, பார்வை மாறிச்சு. 14ஆம் அதிகாரத்தை நீயே ஆனால் நானும் கடன் நடந்து வர கொடுங்க. உடனே சொன்னார், வாப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா? யாரை பார்த்து? பேதுரு அவரை நோக்கி. எத்தனை வசனம்? 28 14-28. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது இறங்கி இயேசுவினிடத்தில் போக, அப்போ நல்லா போயிட்டு இருக்கு வாழ்க்கை, வாடு ஸ்மூத்தாக என்ன ஆகிட்டு இருக்குன்னா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அது வாடு ஸ்மூத்தாக என்ன ஆகிட்டு இருக்குன்னா வாழ்க்கை போயிட்டே இருக்குது, குடும்பம் நல்லா போயிட்டே இருக்குது. ஆனால் நல்லா போயிருந்த குடும்பம் திடீர்னு எப்போ சறுக்குச்சு அப்படின்னா அடுத்த வார்த்தை, என்னைக்கு பார்வை திரும்பிச்சோ அன்னைக்கு குடும்பம் சறுக்கிடுச்சு. ஸ்மூத்தாக போயிருந்துச்சு, நல்ல குடும்பம் போயிருந்துச்சு, எந்த ப்ராப்ளம் இல்லை, பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, அமைதியாக போயிட்டே இருக்கு குடும்பம், நல்ல ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, எந்த ப்ராப்ளம் இல்லை, எந்த பிரச்சனை இல்லை, இது வரைக்கும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது பாட்டுக்கு நீட்டாக போயிட்டே இருக்குது. அப்படியே போயிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்குன்னா குடும்பம் ஸ்மூத்தாக போயிட்டே இருந்திருக்கும், குடும்பம் ஆஸ்வாதம் போயிட்டே இருக்கும். இருந்த நிலைமையை என்ன செய்ய போயிருக்க மாட்டேன்னா இழந்திருக்க மாட்டாங்க. அடுத்த வார்த்தை, கண்டு அமிழ்ந்து பயந்து அமிழ்ந்து போக. ஏன் சறுக்குச்சு குடும்பம் அப்படின்னா, ஏன் வாழ்க்கை சறுக்குச்சுன்னா, ஆசீர்வாதம் ஏன் சறுக்குச்சுன்னா பார்வை மாறிச்சு, ஆசீர்வாதம் சறுக்கிடுச்சு. ஆசீர்வாதம் சறுக்கி ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை, அது பாட்டு பிரச்சனை அது பாட்டு இருக்கு. ஆனால் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனை தான், ஆனால் இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கிறார், அமைதியாக போயிட்டே இருக்க குடும்பம், அமைதியாக வாழ்க்கை போயிட்டே இருக்குது, ஆசீர்வாதம் அது பாட்டு போயிட்டே இருக்கு, எந்த ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஆனால் என்னைக்கு பார்வை மாறிச்சோ அன்னைக்கு குடும்பம் சறுக்க ஆரம்பிச்சிடுச்சு.
இன்றைக்கி நம்ம பார்வையை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ நம்ம ஆசீர்வாதங்களை தடுக்கிறதுக்கும் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கும் ஆசீர்வாதத்தை சறுக்க பண்ணுறதுக்கும் இருக்கிற நல்ல நிலைமையிலிருந்து இழக்க வைக்கிறதுக்கும் பிசாசு எடுக்க மிகப்பெரிய ஒரு தந்திரம் என்ன? பார்வை மாறிட்டா போதும். பார்வை மாறிச்சு, ஆசீர்வாதம் சறுக்குச்சு. பார்வை மாறிச்சு, அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. ஒரு குடும்பம் அடையாளமே தெரியாமல் போயிடுச்சு, பார்வை மாறிச்சு. அதான் பேசிக்காக அமைஞ்சது. என்னைக்கு பார்வை மாறிச்சோ அன்றைக்கி குடும்பம் அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி கூட அப்போ கூட சொல்கிறார், 19 கூட சொல்கிறார், அதை பாரு அந்த மலைக்கு போன்றார் இல்லையா? ஆனால் அப்போ கூட அதை பார்க்கல, இங்கே தான் பார்க்குறான். அப்போ சொல்கிற 19 சொல்கிறார், இப்போ அந்த மலையை பாருப்பா அப்படின்னா அவர் மலையை பார்க்கல, எங்கே பார்க்குறாருன்னா இவருக்கு சைட்லேயே பார்த்து 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 பழக்கம் ஆகி போச்சு. இந்த சைடு பார்வையே பார்த்து பழக்கம் ஆகி போச்சு. இந்த சைடில் வந்த பார்வை என்ன ஆகி போச்சுன்னா குடும்பத்தையே ஒன்றுமில்லமாக்கி போட்டுருச்சு. குடும்பம் சறுக்குச்சு, குடும்பத்தை ஒன்றுமில்லமாக்குச்சு, குடும்பத்தை கஷ்டப்பட வச்சுச்சு. அப்படி கூட சொல்கிறேன். குடும்பம் சறுக்குச்சு முதல்ல. யாருக்கு? பேதுருக்கு இல்லையா? குடும்பம் என்ன ஆகி போச்சு? ஸ்மூத்தாக போச்சு. அப்படி சறுக்குச்சு பாருங்க, முதல்ல சறுக்குச்சு. இந்த சறுக்குதல் என்ன பண்ணுச்சு? ஆதியாகமம் 3 ரொம்ப கஷ்டப்பட வச்சுச்சு, ரொம்ப கஷ்டப்பட வச்சுச்சு. ஆதியாகமம் 19 அடையாளம் தெரியாமல் போக பண்ணிருச்சு. அப்படி 3 கோரிவை சொல்லிட்டு போகிறேன். ஒன்று என்ன? பார்வை மாறிச்சு, ஆசீர்வாதம் சறுக்குச்சு. இந்த ஆசீர்வாதம் சறுக்கின உடனே குடும்பம் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுச்சு. இது வரைக்கும் ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன இல்லைன்னா எந்த கஷ்டமும் இல்லை. அந்த ஆசீர்வாதம் சறுக்கின உடனே, குடும்பம் சறுக்கின உடனே குடும்பம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிச்சு. இந்த கஷ்டம் என்ன பண்ணுச்சுன்னா குடும்பத்தையே இல்லாமல் ஆக்கிடுச்சு. 3வது ஆதியாகமம் 19 குடும்பத்தையே இல்லாமல் ஆக்கிடுச்சு. டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். யாருன்னா லோத்து. என்ன காரணம்? இந்த 3யும் பார்வை மாறி போச்சு. பார்வை மாறினா சறுக்கும், சறுக்கத்தை நிறுத்தாது, பயங்கர கஷ்டப்பட வைக்கும். பயங்கர கஷ்டத்தோட விடாது, குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டுரும். இது 3 வரக்கூடாதுன்னு தான் நம்ம பார்வை மாறக்கூடாது. எது? ஆசீர்வாதம் சறுக்கவும் கூடாது. அமைதியாக குடும்பம் நல்லா போயிட்டுருக்கா, அப்படியே போகட்டும் இல்லையா? அப்படியே நீ பாரு, அப்படியே போயிட்டே இருக்கும். என்னைக்கு சைடில் பார்க்குறியோ அன்னைக்கு ஆசீர்வாதம் சறுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? 2வது பார்த்தாரு, அந்த சறுக்குச்சு. 2வது பயங்கர கஷ்டப்படுது. இப்போ குடும்பம் இப்போ பயங்கரமாக கஷ்டப்படுது. எந்த குடும்பம்? ஆதாமுடைய குடும்பம். பயங்கர கஷ்டம், வேர்வை சிந்தி உழைச்சி அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கஷ்டம். இதுவரைக்கும் அவர் வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டத்தை பட்டதே இல்லை, இப்படி ஒரு கஷ்டத்தை பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு கஷ்டத்தை அவர் பார்த்ததும் இல்லை, இப்படி ஒரு கஷ்டத்தை பட்டதும் இல்லை. எந்த கஷ்டத்தை? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் பின்பகுதியில் கடைசியில் பட்ட கஷ்டமும் பார்த்த கஷ்டமும் அவர் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல, இத்தனை வருஷத்தில் இப்படி ஒரு கஷ்டத்தை என்ன செய்யவே இல்லை. அப்படி அநேக சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா யானோ எத்தனை வருஷமாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை என்ன செய்யவே இல்லை, நாங்கள் பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு கஷ்டத்தை இதுவரைக்கும் நாங்கள் என்ன செய்யலை, பார்க்கல. எனக்கும் இத்தனை வயசு ஆகிப்போச்சு, நானும் கல்யாணம் பண்ணி நாள் ஆகிட்டேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை என்ன செய்யவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு அநேக சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். என்ன காரணம்? பார்வை மாறி போச்சு. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் இதுவரைக்கும் பார்க்காத, இதுவரைக்கும் படாத கஷ்டத்தை அவங்க படுறாங்க. என்ன காரணம்? பார்வை மாறி போச்சு. சரிப்பா, கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல, குடும்பமாவது மிஞ்சுமா அப்படின்னு லோத்தை கேட்டால் குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த பார்வை மாற்றுச்சு. குடும்ப ஆசீர்வாதத்தை சறுக்கும், சறுக்கத்தோட விட நம்ம குடும்பத்தை கஷ்டப்பட வைக்கும். கஷ்டப்படுறதோடு நிறுத்தாமல் குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டுரும். அந்த அளவில் கொண்டு போய் விடுறது எதுன்னா உன் பார்வை, உன்னுடைய பார்வை. பார்க்குற மாதிரியே பார்த்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்க வேண்டியதுமா பார்க்காம, பார்க்கக்கூடாத ஒன்றை பார்த்துட்டு பார்க்க வேண்டியது என்ன செய்யறதில்ல, பார்க்க முடியுதில்ல இல்லையா? பார்க்கக்கூடாத ஒன்றை பார்த்தா தான் பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டிய விதமாக பார்க்க முடிய மாட்டிருக்கு. பார்க்கக்கூடாத ஒன்றை பார்க்கறதுனால தான் பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டிய விதமாக பார்க்க முடிய மாட்டிருக்குது. பார்க்கக்கூடாததை பார்த்துட்ட இல்லையா? அது நீ பார்க்கக்கூடாது, அப்படி பார்க்கவும் கூடாது, ஆனால் பார்த்துட்ட. அப்படி பார்த்ததுனால பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டிய விதமாக இன்னைக்கு பார்க்க முடிய மாட்டேங்குது.
லோத்துக்கு இந்த சோதோமையே பார்த்து பார்த்து பார்த்துறதுனால இப்போ மழை என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, பார்க்க முடிய மாட்டேங்குது. முதல்ல நல்லதான் மழையை பார்த்துருந்தாரு. ஆனால் என்னைக்கு சோதமை பார்த்தார் பாருங்க, அன்னைக்கு பார்த்த அந்த பார்வையை கடைசி என்ன செய்யவே முடியல, திருப்பவே முடியல. கடைசி சாகிற வரைக்கும் திருப்ப முடியல. அதனால பார்வையை குறித்து ரொம்ப கவனமா இரு. ஒருவேளை இன்னைக்கு இப்படி திரும்பி பார்த்துட்டு நாளைக்கு திரும்பலாம் நினைக்காத. பார்த்துட்ட, பார்க்க கூடாததை பார்த்துட்ட, திருப்பி பார்க்க வேண்டியதை பார்க்கவே முடியாது. திரும்ப சொல்ற, பார்க்க கூடாததை பார்த்துட்ட, பார்க்க வேண்டியதை கடைசி வரைக்கும் நீ பார்க்க முடியாது. லோத்து என்னைக்கு சோதமா பார்த்தாரோ அதுக்கு பிறகு எதை பார்க்கவே முடியல, ஆபிரகாமையும் பார்க்க முடியல, அந்த மலையையும் பார்க்க முடியல. எந்த மலை? இயேசுவையும் பார்க்க முடியல, சபையும் பார்க்க முடியல, ஒன்னையும் பார்க்க முடியல. திரும்பி திரும்ப எங்க தான் பார்க்க முடியுதுன்னா அந்த சோதமா தான் பார்க்க முடியுது, சோவாரா தான் பார்க்க முடியுது. எது கண்ணுக்கே தெரிய மாட்டிருக்குது, மலையை பார்க்கவே முடிய மாட்டிருக்குது. பார்க்கணும்னு நினைச்சா கூட முடியாது, பார்க்கணும்னு நினைச்சா கூட முடியாது. ஆழமா சொல்றேன், பார்க்க கூடாததை பார்த்துட்ட, பார்க்க வேண்டியதை நீ ஒரு நாளும் பார்க்கவே முடியாது. பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டியதோ நீ பார்க்கலன்னா ஒன்று உன் ஆசீர்வாதம் சறுக்கும், ரெண்டாவது அந்த ஆசீர்வாதம் சறுக்கல்னால குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும், மூணாவது குடும்பமே அடையாளம் தெரியாம போயிடும். அந்த அளவுக்கு பாதிப்புக்கு வராமல் இருக்கணும்னா உன் பார்வை சரியா இருக்கணும். அதனால தான் ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாம் அடுத்தவங்க பார்க்கறத போல நீ என்ன பண்ணிடாத, பார்த்துறாத. அடுத்தவங்க பார்க்கறாங்கன்னு நீ பார்க்காத. ஆபிரகாம் அடுத்தவங்கெல்லாம் பார்க்கறாங்க, ஐயோ அவங்கெல்லாம் பார்க்கறாங்களா, இவங்கெல்லாம் பார்க்கறாங்களே, அவங்கெல்லாம் பார்க்கறாங்க, நீ பார்க்காத. நீ அதை பார்க்காத. அடுத்த வேணா பாத்திரம் கிடக்கட்டும், அடுத்த வேணா பாத்திரம் போட்டோம், அவன் சறுக்க போறான், பரவாயில்லையா? நீ சறுக்கிறியா? அடுத்தவன் கஷ்டப்பட போறான், நீ கஷ்டப்பட போறியா? அடுத்தவன் குடும்பம் அடையாளம் தெரியாம போகுது, உன் குடும்பம் அப்படி போட்டு பரவாயில்லையா? அப்படி போகணும்னு நினைச்சேன்னா நீயும் அவன் பார்க்குற மாதிரியே பாரு, போ, நீயும் அவன் பார்க்குற மாதிரியே பாரு. இல்லை ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும், என் ஆசீர்வாதம் சறுக்கக்கூடாது, நானும் என் பிள்ளைங்களும் கஷ்டப்படக்கூடாது, நாங்கள் நல்லா இருக்கணும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டிய விதமாக பாரு. அடுத்தவன் பார்க்குறான்னு என்ன பண்ணாத, பார்க்காத. இல்லையா? அவன் பிசாசு பார்த்தான், அவன் பார்த்தான், பணம் நல்லா இருக்கு, அவன் பார்க்குறான், நீயும் பார்க்குறியா? இங்கே பார்த்தா லோத்தை பார்க்குறான். ஆபிரகாம் கேட்குறான், என்ன ஆபிரகாம் நீயும் பார்க்குறியா? ஆண்டவர் புதிய பல கேட்பறல, என்னப்பா நீங்களும் போக மனசா இருக்கிறீங்களா அப்படின்றார். இல்லையா? யோவானில் சொல்கிறார் இல்லையா, நீங்களும் போக மனதாக இருக்கிறீங்களா? உடனே பேதுரு சொல்கிறோம், ஐயா நாங்கள் ஏன் போகிறோம், நித்திய ஜீவ வசம் கூட தான் இருக்குது, எல்லாரும் பார்க்குற மாதிரி நாங்கள் பார்க்க மாட்டோம் ஐயா, எல்லாரும் போகிற மாதிரி என்ன செய்ய மாட்டோம், நான் போக மாட்டேன் ஐயா அப்படின்னு பேதுரு சொன்னதுனால தான் அவர் கர்பாரியாக மாற்றி பிரதான அப்போஸ்தலனாக மாற்றினார். வெள்ளி தங்க பொண்ணு காசு கொண்டு காலில் கொட்டிட்டு போனாங்க, காசு பணத்தையெல்லாம் கொண்டு வந்து காலில் கொட்டிட்டு போனாங்க. என்னப்பா நீங்களும் போக அப்பொழுது 8 யோவான் 8 யோவான் 6:67 யோவான் 6:67 அப்பொழுது இயேசு 12 பேரையும் நோக்கி, நீங்களும் அப்போ எல்லாரும் ஏதோ ஒன்று பார்த்து போகிறான் இல்லையா, எல்லாரும் எதையோ ஒன்று பார்த்துட்டு போகிறாங்க, நீங்களும் பார்த்துட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறார். இன்னைக்கு நம்மளையும் பார்த்து கேட்குறார், நீயும் பார்க்குறியா? ஆபிரகாம் லோத்து பார்த்ததை போல நீயும் பார்க்குறியா? இந்த ஏவாள் பார்த்ததை போல நீயும் பார்க்குறியா? நீயும் போறியா? அவங்கெல்லாம் பார்க்குறாங்க, அதே மாதிரி நீயும் பார்த்துட்டு போறியா? அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நீ அப்படியே இருக்கிறியா அப்படின்னு கேட்குறார். உடனே பேதுரு சொன்னார், ஐயா நாங்கள் ஏன் போகிறோம், நாங்கள் ஏன் பார்க்குறோம், அவன் பார்த்தா அவன் பார்த்துட்டு கிடக்கட்டும் ஐயா, நாங்கள் அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம் ஐயா அப்படின்னு சொன்னதுனால தங்கத்தையும் பொருளையும் பணத்தையும் கொண்டு வந்து காலில் குவிச்சிட்டு போயிட்டார். அப்படி சொன்ன பேதுரு காலில் தான் பணத்தை கொண்டு கொட்டி வச்சுட்டு போனாங்க. அப்படிப்பட்ட பேதுரு காலில் தான் நான் சொல்கிறேன், அவன் கொண்டு வித்து கொண்டு கையில் கொடுத்துட்டு போனான். ஏன்னாக்க இதை பெறக்கூடாதுன்னு தான் அவன் பார்த்தான். பார்வை திசை திரும்ப பார்க்குறான். ஒரு நாளும் நம்ம பார்வைகள் என்ன செய்யவே கூடாது, திசை திரும்பவே கூடாது. அடுத்தவங்க பார்க்குறாங்கன்னு எதையும் பார்க்காத, அடுத்தவங்க பார்க்குறாங்கன்னு எதையும் பார்க்காத. அடுத்தவங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு போட்டோம், நீ பார்க்காத, நம்ம பார்க்க வேண்டாம். நம்ம அடுத்தவங்க பார்க்கறத நீ பார்க்காம இருந்துட்டேனாலே உன்னை தேவன் ஆசீர்வதிச்சிருவார். உன் நிலைமை நீ இழக்க மாட்ட, சறுக்க மாட்ட, ஸ்மூத்தாக குடும்பம் போயிட்டே இருக்கும்.
ஆசீர்வாதம் போயிட்டே இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், கஷ்டப்பட மாட்டேன், அடையாளம் தெரியாமல் போக மாட்டேன், அட்ரஸ் தெரியாமல் போக மாட்டேன். குடும்பத்தை கத்த என்ன செய்வார்னா ஸ்மூத்தாக தேவன் நடத்தி உன்னை ஆஸ்வதிப்பார். இருக்கிற நிலைமையில உன்னை என்ன செய்வார், நீடிச்சிருக்க பண்ணுவார். இல்லாத பாதிப்பு உனக்கு வரக்கூடாது, இல்லாத ஆசீர்வாதம் தான் உனக்கு வரணுமே ஒழிய இல்லாத பாதிப்பு உனக்கு வரக்கூடாதுன்னு கத்த விரும்புகிறா. இது வராமல் இருக்குன்னா ஒன்று செய், பார்வையை மாற்றாத. கண்ணபடி சோம்பலமா, கண்ணபடி சோம்பலமா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நீ பார்க்கறதுக்கு அநேகம் இருக்குது சைடில், உன்னை பார்க்க வைக்கிறதுக்கு நிறைய ஆஃபரை வச்சிருக்கிறான் சத்துரு. உன் பார்வையை திசை திருப்ப கத்த சொல்றார், உன் பார்வையை திசை திருப்ப நிறைய ஆஃபரை சத்துரு சைடில் வச்சிருக்கிறான். நிறைய ஆஃபர் சைடில் கிடக்கு. ஆனா உன் பார்வை திரும்ப கூடாதுன்னு கத்த சொல்ற. அடுத்தவங்க பார்க்கறாங்கன்னு நீ பார்க்காத. உன் பார்வை டைவர்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்கிறான். ஏகப்பட்ட ஆஃபரை பிசாசு கட்டவிழ்த்திருக்கான். உன் பார்வையை மாத்த, உன் பார்வையை திசை திருப்ப ஏகப்பட்ட ஆஃபரை கட்டவிழ்த்திருக்கிறான். கர்த்தர் சொல்றார், கர்த்தர் சொல்றார், ஏகப்பட்ட ஆஃபரை சத்துரு கட்டவிழ்த்து வச்சிருக்கிறான். உன் பார்வையை குறித்து கவனமாயிரு, உன் பார்வையை குறித்து கவனமாயிரு. ஏகப்பட்ட ஆஃபரை வச்சிருக்கிறான் சத்துரு. உன் பார்வையை டைவர்ட் பண்ணி இருக்கிற நிலைமை எப்படியாச்சும் உன்னை தள்ளிடணும், இருக்கிற நிலையில உன்னை எப்படியாச்சும் தட்டிடணும் உன்னை அப்படின்றத ரொம்ப குறியா இருக்கிறான். இருக்கிற நிலைமை உன்னை விடக்கூடாது. இப்படி விட்டுட்டா அநேக ஆசுவாத்துக்கு நீ சொந்தக்கார மாறிடுவ. அதனால் இப்ப இருக்கிற நிலைமையில உன்னை தட்டிடணும். அதனால உன் பார்வை டைவர்ட் பண்றான். ஏகப்பட்ட ஆஃபரை வச்சிருக்கிறான். எந்த காரியத்தை கொண்டும் உன் பார்வையை மாத்திக்காம, நம்ம பார்வையை மாத்திக்காம இருந்துட்டோம்னா இன்னும் ஏகப்பட்ட ஆசுவத்தை கர்த்தர் உனக்கு குவிக்க வச்சிருக்கிறார். இல்லாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு கொடுக்கணும்னு கர்த்தருடைய விருப்பம். இல்லாததை எல்லாம் கொடுக்கணும்னு விருப்பம். இல்லாத உன்கிட்ட எதெல்லாம் இல்லையோ வாக்குத்தத்தத்தை ஏற்றார் போலயே கர்த்தர் சொல்றார் பாருங்க. இல்லாததை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதே தான் திரும்ப சொல்றான். இல்லாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு கொடுக்கணும். உங்ககிட்ட இல்லைன்னு சொல்றது ஒண்ணுமே இருக்கக்கூடாது, எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும். அந்த அளவுக்கு கர்த்தர் கொடுக்கணும் ஆசை வச்சிருக்கிறார். இதை மண்ணள்ளி போட்டுறாத. கர்த்தருடைய ஆசையில மண்ணள்ளி போட்டுறாத. கர்த்தர் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிற ஆசையில மண்ணள்ளி போட்டுறாத. உன் தலைக்கு மேல நீயே மண்ணவாரி போட்டுக்காத. உன் பார்வையை மட்டும் கவனமா வச்சுக்கோ. பார்க்க கூடாததெல்லாம் பார்த்துட்டு பார்க்க வேண்டியதை பார்க்காம விட்டுறாத. என்னைக்கு பார்க்க கூடாததை நீ பார்க்கறியோ அதுக்கு பிறகு பார்க்க வேண்டியதை உன்னால பார்க்க முடியாது. பிசாசுடைய ஆழமான தந்திரம் கதை தீர்க்கமா சொல்றாரு. பார்க்க கூடாததை நீ பார்த்துட்ட, பார்க்க வேண்டியதை நீ பார்க்க விட மாட்டான். பார்க்க உன்னால முடியாது, கட்டிடுவான். உன்னால வெளியே வரவே முடியாது. பணத்தை முதல்ல யூதாசு பார்த்தான், அதுக்கு பிறகு அவன் பார்வையை திருப்பவே முடியல. ஏவாள் பழத்தை பார்த்தான், திருப்பவே முடியல. லோத்து சோதோமை பார்த்தான், திருப்பவே முடியல. கர்த்தருடைய கிருபை பேதுருடைய பார்வை திரும்பிடுச்சு, திருப்பிட்டாரு. யூதாசுடைய பார்வை திரும்பாம போயிடுச்சு. கடைசி வரைக்கும் லோத்துடைய பார்வை திரும்பாம போயிடுச்சு. ஏவாளுடைய பார்வை திரும்பாம போயிடுச்சு. இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை இழந்தவங்க, பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை இழந்தவங்க. அந்த பெரிய ஆசீர்வாதத்தை நீ இழக்க கூடாதுன்றது கர்த்தருடைய விருப்பம். கள்ளக்கத்தை தீர்க்கமா சொல்றது. உன் பெரிய ஆசீர்வாதத்தை நீ இழக்க கூடாது. உன் பெரிய ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. ஏவாள் இழந்தான், லோத்தை இழந்தார், யூதாசை இழந்தார். அத போல
உன் பெரிய ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடாது. பார்க்க வேண்டியதை மட்டுமே பாரு. பார்க்கக்கூடாத எதையும் பார்க்காத. அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்கன்னு பார்க்கக்கூடாத எதையும் பார்க்காத. உன்னை பார்க்க வைப்பாங்க, பார்க்க தூண்டுவாங்க, பார்க்க ஏவுவாங்க. பார்க்காத. பார்க்காம இருந்துட்டேன்னா பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீ இழக்க மாட்டேன். பார்த்துட்டேன்னா பெரிய ஆசீர்வாதத்தை நீ இழக்க வேண்டியதா இருக்கும். பரிசுத்த பிதாவே, அந்த பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது சுவாமி. அந்த பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. அந்த பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. எங்க பார்வையை குறித்து கவனமா இருக்க எங்களுக்கு கிருபை கொடுத்துருங்கப்பா. எங்க பார்வையை குறித்து நாங்கள் கவனமா இருக்க எங்களுக்கு கிருபையை கொடுத்துருங்க சுவாமி. எங்களுக்கு கிருபையை கொடுத்துருங்க. கிருபையை கொடுத்து எங்க பார்வையை நாங்கள் பார்க்க வேண்டியதை மட்டுமே நாங்கள் பார்க்கறதுக்கும், பார்க்க வேண்டியதை மட்டுமே நாங்கள் பார்க்கறதுக்கு எங்களுக்கு அதிகமான கிருபையை கொடுத்துருங்க. நாங்கள் ஒரு நாளும் எங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போக விரும்பலை. பார்க்கக்கூடாததை எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை விதமான ஆஃபர்கள் வந்தாலும் நாங்கள் பார்க்காம இருக்க கிருபையை கொடுத்துங்களை காத்துக்கொள்ளுங்க சாமி. தேவனுடைய கரத்தை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். காத்து நடத்துங்க. இந்த நாள் முழுவதையும் பொறுப்படுங்க. இந்த நாளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போயிடட்டும். கர்த்தரோட கிருபை தாங்கட்டும். எல்லாவற்றையும் ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆஸ்வச்சு கொடுங்க. படைகளை ஆஸ்வச்சு கொடுங்க, பணிகளை ஆஸ்வச்சு கொடுங்க, பயணங்களை ஆஸ்வச்சு கொடுங்க. எல்லாவற்றையும் அனுகூலமான வாசல்கள் திறக்கட்டும், நடத்தும். சகல துதிகன மகிமை எல்லாம் ஒருவரைக்கே செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி பெருமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, உன்னுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சலோபானை மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.